ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. பெண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நிர்மல் ரா வந்து 425. இதுக்கான கால்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 997-621. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து 976. ஆனால் 6 மட்டும்தான் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அதுக்கடுத்து 97 நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 போர்ட்டில் 2வது டிஜிட்டு 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிடுச்சு 97. 6 மட்டும்தான் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 இல்லைனா 9. ஓகேவா, 5என்ற நம்பர் நம்மளுக்கு வந்து காரணியப்ப ஸ்டார்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7-9 பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு 7-9 பி போர்டில் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பரில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஏ போர்டு மட்டும் அடுத்தடுத்த நம்பர் இருந்தால் ஓகேவா, இங்கே 1 2 இங்கே 8 9 இந்த இடத்துல 1 2 நம்பர் இருந்தால் இது பக்கத்தில் இருந்த ஏ போர்டு நம்பரும் பி போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ணி எழுத சொல்லியிருப்பேன். 9 7 63 அதுக்கு அடுத்த நாள் 6, இங்கே 2 5 10 அதுக்கு அடுத்த நாள் 1. இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் ஓகேவா, ஏ போர்டு நம்பர் 2 அதுக்கு முன்னால் ஏ போர்டு நம்பர் 1 1 2ன்னு இருக்கும்போதே இங்கே இருக்கிற ஏபி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 2 3 எடுத்தால் 6ன்னு சொல்லி 6ன்ற நம்பர் தான் நான் வந்து ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் மட்டும்தான் நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பரில் ஏ போர்டு நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா, 7 9 வந்து நான் பி போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த நம்பர் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு 2வது டிஜிட்டு 3வது டிஜிட்டில் அந்த மாதிரி நம்பரில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த மார்ச்மெண்ட் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ நம்மளுக்கு 2 நம்பர் பி போர்டு இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4 6 8 இந்த ஈவன் டிஜிட் நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். 2 4 6 8. இப்போ இங்கே 2 பக்கத்தில் 6 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் 4 8 பாஸ் ஆகிருக்கும். இல்லை 2 பக்கத்தில் இங்கே 8 அந்த மாதிரி எதனா நம்பர் இருந்தால் 4 6. இந்த 4 நம்பரில் தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கும். இந்த ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து 127 அதுக்கு அடுத்த நாள் 976, 821 அதுக்கு அடுத்த நாள் 145, 123 அதுக்கு அடுத்த நாள் 089, 920 அதுக்கு அடுத்த நாள் 356. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 621. இங்கே 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 6, இங்கே 2னா அதுக்கு அடுத்த நாள் 4. ஓகேவா, 2 8 4. இந்த இடத்துல 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 8, இங்கே 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 6. இப்போ நேற்று ரிசல்ட்டில் பி போர்டு நம்பர் 2 தான், இது பக்கத்தில் 6 இருக்குது. நான் வந்து 4 8 பெண்டிங் இருக்கிற நம்பர் 4 8 இந்த 2 நம்பருமே பெண்டிங்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மார்ச்மெண்ட் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். 2 நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்லையும் 4 6 8 இந்த மாதிரி ஈவன் டிஜிட் நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். 2 6 2 4 2 8 2 6. இங்கே நேற்று ரிசல்ட்டில் 2 6ன்னு பாஸ் ஆகிட்டதுனால 4 இல்லைனா 8 ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகும்னா நான் வந்து இந்த 2 நம்பருமே ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த மார்ச்மெண்ட் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்று 6 டிஜிட் நம்பர் வந்து 997-621. நேற்று 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டாக 7ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 7ன்ற நம்பர் இந்த மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே வந்து ஒரு 2 செட் ரிசல்ட் தான். 3வது டிஜிட்டில் 7ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இந்த கம்பேரிஷன் வச்சு இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 5 9 5 3 3 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 2 3 7 0 7 1 அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 920. இங்கே 9 0 6 5 4 5 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 7 0 7 1 5 8 அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 0 1 6. இப்போ நேற்று நம்பர் 9 9 7 6 2 1 அதுக்கு முன்னாள் நம்பர் 4 7 1 2 3 0. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்லுன்னா 7 நம்பர் இருக்கா 3வது டிஜிட்டில், அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பரும் இது பக்கத்தில் இருந்த ஏ போர்டு நம்பரும் பாருங்கள் 9 0. இந்த 2 நம்பருமே இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும் 9 0. இப்போ இங்கே 7 3வது டிஜிட்டில் இருக்கும்போது அதுக்கு முன்னால் நம்பர் 6, இது பக்கத்தில் இருந்த நம்பர் 1 6 1 இந்த 2 நம்பருமே இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இதே மெத்தட் தான். நேற்று ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 7 தான், அதுக்கு முன்னால் நம்பர் 1 இது பக்கத்தில் இருந்த நம்பர் 6. அதனால் 1 வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 6 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி அப்படியே சொல்கிற நம்பர். ஓகேவா, 7ன்ற நம்பர் நம்மளுக்கு 3வது டிஜிட்டில் இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் அது பக்கத்தில் இருந்த ஏ போர்டு நம்பரும் இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து லைன் போட்டிருப்பேன் பாருங்கள், 7 இருக்கும்போதே 9 0 இந்த 9 0 3வது நாளில் இருக்கும். 7 இருக்கும்போது இங்கே 6 1 இந்த 6 1 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் 7 தான், அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பரும் பக்கத்தில் இருந்த ஏ போர்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா 1 6. அதனால் 1 ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 6 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ அடுத்து இன்னொரு கம்பேரிஷனும் சொல்லிடுறேன். இது வந்து 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் 5ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும் இந்த மார்ச்மெண்ட் சார்ட்டில். இப்போ நேற்றைய நம்பர் 621 இருக்கிறதுனால ஏற்கனவே 1 எடுத்திருப்போம், அது இல்லாமல் 5ன்ற நம்பரும் ஏ போர்டில் எடுத்துரு. இப்போ இதெல்லாம் இந்த மந்த்து சார்ட்டு தான். 564 5 6
649 அதுக்கு அடுத்த நாள் 545, இங்கேயும் 6 5, 158 அதுக்கு அடுத்த நாள் 016, இங்கேயும் 5 6. ஓகேவா? 6 இருந்தால் அது பக்கத்தில் 5 இருக்கும், இல்லை 5 இருந்தால் 6 இருக்கும். மோஸ்ட்லி 6 பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் 5 நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று நம்பர் 621, 6 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 நம்பரும் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 5, பி கேல்குலேஷன் 4 8, சி போர்டில் 6. இப்போ எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 146 186 546 586. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 14 18 54 58, பிசி வந்து 46 86, ஏசி பார்த்தீங்கன்னா 16 56. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த மார்ச்மென்ட் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 1 5, பி போர்டில் 4 8, சி போர்டில் 6. பாக்ஸ் வந்து 146 186 546 586. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 14 18 54 58, பிசி வந்து 46 86, ஏசி பார்த்தீங்கன்னா 16 56. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.